திருக்குறள் சிந்தனை. நடுநிலை நீங்கிய அளவிலே கெடுநிலை தானாக வந்து சேரும். தனது மனம் நடுவு நிலைமையை நீங்கி பிறர்க்கு கெடுதலை நினைக்கின்ற பொழுது நான் அழிந்தேன் என்று உடனே அவன் உணர்தல் வேண்டும். அந்த உணர்வால் வந்த துயரங்களெல்லாம் ஒழிந்து போகும். தன் மனம் பிறர்க்கு பிழை செய்ய நினைத்தால் நான் அழிந்தேன் என்று உலகிலுள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் நல்லதை நினைத்தால் நலமான இன்பங்கள் நாடி வரும். மனம் தீயதை நினைத்தால் தீமையான துன்பங்களே மிகுத்து வரும். மனிதர்களுக்கு வருகின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் மனிதர்களுடைய மனக்கோட்டமே ஆகும். கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழி. அவன் கெட்டழிந்த நிலைமைகளை இது சுட்டுகின்ற நிலையாகும். எண்ணம் இனிமையானால் புண்ணிய சீலராக பொழிகின்றார்கள். மனம் தீயதானால், எண்ணங்கள் தீயதானால் தீயவர்களாக அழிந்து போகிறார்கள். ஆகவே நெஞ்சம் நேர்மையாக செம்மையானால் அவர்கள் சீர்மையாக சிறப்போடு வாழ்கிறார்கள். அல்லாது போனால் கட்டழிந்து சீரழிகிறார்கள் என்று தெய்வப்புலவர் நடுவு நிலைமை அதிகாரத்தில் கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யின் என்றார். நாளையும் சிந்தி.